அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற இந்த பழமொழி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அரசன் அன்னைக்கே தண்டனை கொடுப்பான், அப்போவே தண்டனை கொடுப்பான். ஆனால் தெய்வம் நின்று நிதானமாக பொறுமையாக தான் தண்டனை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா? உண்மை இருக்குது. சரி, ஆனால் இது வந்து ஒரு தவறான பழமொழி. அப்போ சரியான பழமொழி எதுப்பா அப்படின்னா, அரசன் கொள்வான் என்று தெய்வம் நின்று கொள்ளும். அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இது தவறானது. அரசன் கொள்வான் என்று தெய்வம் நின்று கொள்ளும். இதுதான் சரியான பழமொழி. அரசன் தண்டனை கொடுக்கலன்னா தெய்வம் நின்று தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். சரி, இப்போ இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா? உண்மை தான் இருக்குது. சரி, ஓகே. உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர், அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு காதலன் காதலி, இல்லை கணவன் மனைவி, இல்லை அம்மா அப்பா, இல்லை தோழா தோழிஸ், இல்லை நண்பா நண்பீஸ், இல்லை அண்ணன் தம்பி, இல்லை அக்கா தங்கச்சி. ஸோ இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு நெருங்கிய ஒரு நபர் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க, ஒரு பச்சை துரோகம் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள அசிங்கமாக திட்டுறீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திட்டுறீங்க. திட்டிட்டு அந்த கடவுளை உன்னைய பார்த்துக்கோம் போடா அப்படின்னுறீங்க. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரியை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு அந்த கடவுள் உன்னைய பார்த்துக்கோம் போடா அப்படின்னு விட்டுடுறீங்க. அடுத்தது மூணாவது கேட்டகரி. இதில் ரெண்டுமே இல்லை, திட்டுறதும் இல்லை அடிக்கிறதும் இல்லை. ஆனால் மனசுக்குள்ளாரே கழுவி ஊற்றுறது. அவனை போட்டு இப்படி குத்தணும், அப்படி குட்டினா, அப்படி சாத்தணும். ஸோ அந்த மாதிரி மனசுக்குள்ளாரே திட்டிடுறது, மனசுக்குள்ளாரே அடிச்சிடுறது. இந்த மாதிரி நினச்சிட்டு கடவுள் பார்த்துக்குவான் போடா அப்படின்னு திட்டுறது. சரி, இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணால, அந்த பச்சை துரோகம் பண்ணால, அவன் உங்களை விட அவன் நல்லா இருப்பான். நீங்கள் தான் புலம்பிட்டே இருப்பீங்க. கரெக்டுங்களா? சரி, இது ஏன் அடுத்து நான் வரேன். இப்போ இதே போல் இன்னொரு நெருக்கமான நபர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க, ஒரு பச்சை துரோகம் பண்ணிடுறாங்க. நீங்கள் அவங்கள எதுவுமே பண்ணல. அந்த கடவுள் பார்த்துக்குவான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, மனுஷார எதுவுமே நினைக்கல. அந்த கடவுள் உன்னைய தண்டிப்பான் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவனை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அவன் கடவுள் அவனை வச்சு செஞ்சுருப்பார். இந்த முதல் கேட்டகரியில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணாங்க, ரெண்டாவது கேட்டகரியில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது கேட்டகரியில் மட்டும் கடவுள் தண்டிக்கிறாரு, முதல் கேட்டகரியில் இருந்தவனை தண்டிக்கலை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஒருத்தம் பண்ணால் அது வந்து தவறான ஒன்று. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனை திட்டுற வரைக்கும் திட்டிட்டீங்க, தண்டனை கொடுத்துட்டீங்க. இல்லை அடிக்கிற வரைக்கும் அடிச்சிட்டிங்க, தண்டனை கொடுத்துட்டீங்க. இல்லை மனசார திட்டிட்டீங்க, அடிச்சிட்டிங்க, அவனை என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு மனசார நினச்சிங்க, அப்போ தண்டனை கொடுத்துட்டீங்க. இப்போ நீ அவன் தப்பு பண்ணானா, நீ தண்டனை கொடுத்துட்ட, திட்டிட்ட, அவனை தண்டனை கொடுத்துட்ட, இல்லை அடிச்சுட்ட, அவனுக்கு தண்டனை கொடுத்துட்ட, இல்லை மனசார அதை பண்ணணும் இதை பண்ணணும் நீ நினச்ச, அப்போ தண்டனை கொடுத்துட்ட. நான் எதுக்கிட்ட தண்டிக்கணும்? கரெக்டுங்களா? ரெண்டாவது கேட்டகரியில் உங்களுக்கு ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணால் அவனை நீங்கள் எதுவுமே பண்ணல, கடவுள் பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொறுப்பில் விட்டீங்க, அவனை நான் வச்சு செஞ்சுட்டேன். அதாவது கடவுளோட ஒரு குணம், அதாவது கடவுள் அப்படிங்கிறது இயற்கை, பிரபஞ்சம், கடவுள், இயேசு, அல்லாஹ், முருகன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பட் கடவுளோட ஒரு குணம் ஒரு என்னென்னா, நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படிங்கிற போது 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு உங்களுக்கு சேர்த்து செய்வாப்பில். ஆனால் அதே கெட்டதுன்னா அதே போல் தான் சேர்த்து வச்சு செய்வாப்பில். சரி, இப்போ நான் சொன்னதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா? உண்மை. கரெக்டுங்களா? இப்போ அந்த பழமொழியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அரசன் கொள்வான் என்று தெய்வம் நின்று கொள்ளும். நீங்கள் தண்டனை கொடுத்துட்டிங்கன்னா தெய்வம் தண்டனை கொடுக்காது. நீங்கள் தண்டனை கொடுக்கலனா தான் தெய்வம் தண்டனை கொடுக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா? மூணுமே உண்மை தான் இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்னதில் உண்மை இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்ட் தானே? இப்போ ஒரு சில பேரோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கிளாஸ் தான் பயப்பில் எடுக்கும், இப்போ இனிமேலுக்கு மோட்டிவேஷன் கிளாஸும் எடுக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பாயிண்ட்டுக்கு வரேன். உங்களுக்கு நெருங்கிய நபர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வச்சுப்போம், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, இல்லை கரன்சி மார்க்கெட்டு, இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டு, அதாவது நீங்கள் எங்கே ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கெட் தான் உங்களுக்கு நெருங்கிய நபர் அப்படின்னு வச்சுப்போம். இந்த நெருங்கிய நபர் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, ஒரு பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னாக்க, மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணாக்க ஒரு ஆயிரக்கணக்கில், இல்லை லட்சக்கணக்கில், இல்லை கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்க. ஆனால் அவர் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ, ட்ரேடிங்க்கு என்ன அமௌண்ட்டு பயன்படுத்தினீங்களோ அதெல்லாம் பிடிங்கிட்டு விட்டாப்புல, அதாவது துரோகம் பண்ணிட்டாப்புல. ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டல, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி உன்னைய பார்த்துக்கோம்டா, என்னுடைய ட்ரேடிங் கான்செப்ட் உன்னைய பார்த்துக்கும், என்னுடைய டெக்னிக்கல் மெத்தட் உன்னைய பார்த்துக்கோம்டா, உனக்கு தண்டனை கொடுக்கும்டா. நம்ம ஸ்ட்ராட்டஜியோட பொறுப்பில் நம்ம விட்டுட்டோம், இல்லை நம்ம ட்ரேடிங் கான்செப்டோட பொறுப்பில் நம்ம விட்டுட்டோம், இல்லை நம்ம டெக்னிக்கல் மெத்தடோட பொறுப்பில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி
ஸ்டாக் மார்க்கெட்டையோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டையோ இல்லை கரன்சி மார்க்கெட்டையோ இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டையோ சும்மா வச்சு செய்வான். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய கான்செப்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட். எப்படி நம்ம தான் பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கிறோம். 1 வருஷம் இல்லை 6 மாதம் இல்லை 3 மாதம் அந்த மாதிரி பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கிறோம். 1 வருஷத்துக்கு இவன் எத்தனை ட்ரேடிங் தருவான், இல்லை பர்சன்டேஜில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தருவான், இல்லை பாயிண்ட்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் தருவான், இல்லை ரூபாயில் இவன் எத்தனை ரூபா ப்ராஃபிட் தருவான் அப்படிங்கிற மொத்த டேட்டாவும் நம்மகிட்ட இருக்கும். அப்போ நம்மளுடைய கான்செப்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட். கரெக்டுங்களா? அப்போ சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். நம்மளுடைய கான்செப்ட்டு ஃபார்ம் ஆனால் ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லைனா நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம். ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம வெயிட் பண்ணுறோம், ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி மட்டும், நம்மளுடைய கான்செப்ட் படி மட்டும் கரெக்டாக நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம். என்ட்ரி பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கரெக்டாக போடுறோம், டார்கெட் ஆர்டரை கரெக்டாக போடுறோம். ஒரே நிமிஷத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் லாஸை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுறோம். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, 1 மாதம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி நம்மளுடைய டார்கெட்டை புக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோட பொறுப்பில் நம்ம விடும்போது, நம்மளுடைய ட்ரேடிங் கான்செப்டோட பொறுப்பில் விடும்போது, நம்மளுடைய டெக்னிக்கல் மெத்தடோட பொறுப்பில் நம்ம விடும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் தருவான். அப்போ நம்ம எந்த மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெக்னிக்கல் மெத்தடை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இதை தான் நான் பல உதாரணங்களோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னா இதுவும் உண்மைதான். இப்போ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டை நம்ம வச்சு செய்யணும்னா, மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா ஒரே வழி சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தட் தான். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.